வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். ஓப்போல இருந்து ஒரு புதிய ஹெட்ஃபோன் லான்ச் பண்ணிருக்காங்க. Oppo Enco M31 அப்படிங்கிற இந்த மாடல். சோ இந்த மாடல் பத்தின விமர்சனம் தான் இந்த பதிவுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பட் விமர்சனம் பார்க்கறதுக்கு முன்னாடி இதை அன்பாக்ஸ் பண்ணி இதுக்குள்ள குயிக்கா என்னென்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். Alright, box packaging என்னென்ன இருக்குன்னு அப்படி உங்களுக்கு தெரிஞ்சு போயிருக்கும். இதோட விலை பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் 1999 அமேசான்ல அவைலபிளா இருக்கு. இது வாங்குறதுக்கான லிங்க்கும் கீழே விடுறேன். இந்த பதிவை முழுசா பாருங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு தேவை அப்படின்னா அதை கிளிக் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். ஆக்சுவலா இந்த Oppo Enco M31 இந்த ப்ராடக்ட்டை பத்தி எனக்கு அவ்வளவா நான் கேள்விப்படல. இதை நான் ரிவ்யூ பண்றத ஐடியாவும் இல்லை எனக்கு. ஆனா நம்மளுடைய எல்லா ஹெட்ஃபோன் இயர்ஃபோன் ரிவ்யூல எல்லாரும் நீங்கலாம் வந்து இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணுங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. இது என்னடா ப்ராடக்ட், இது என்ன எல்லாரும் இப்படி கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி பார்த்தா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. காரணம் இல்லாம நமக்கெல்லாம் கேட்பாங்க, விவரமான ஆளுகளாச்சே அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக ஆர்டர் பண்ணியாச்சு. ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் 2 கலர்ல அவைலபிளா இருந்துச்சு, பிளாக் மற்றும் இந்த ஒரு கிரீன். சரி, கிரீன் கலர் ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி விடலாம்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி விட்டு வந்ததுல பாத்தீங்க அப்படின்னா திறந்த உடனே எனக்கு இந்த கிரீன் கலர் மேல அவ்வளவு தூரத்துக்கு இஷ்டமாயி போயிடுச்சு. அருமையான ஒரு கலர். இது வரைக்கும் வந்து இயர்ஃபோன்ஸ்ல இருக்கிற டிசைன்லாம் விட இந்த கிரீன் கலர் பிளஸ் அதுல இருக்கிற இந்த கோல்டு கலர் ஆக்சென்ட் பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கு. அதுலயும் குறிப்பா இந்த கிரீன் கலர் பாத்தீங்கன்னா நம்மளுடைய Oppo Reno 10X மொபைல் போன்ல இருக்கிற கிரீன் கலருக்கு பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுற மாதிரியும் இருக்கு. சில கோல்டு கலர் இயர்ஃபோன்ஸ்ல ரொம்ப வெறிக்கும், ஆனா வெறிக்காம சட்டிலா நீட்டா யார் வேணா காதுல போடுற மாதிரி, ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் யார் வேணா அதுல காதுல போட்டு யூஸ் பண்ற மாதிரி அருமையான டிசைன் பண்ணிருக்காங்க. பக்காவான குவாலிட்டியா இருக்கு. இந்த ஹெட்ஃபோன் மேல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹெட் பேண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் நல்ல ஃபிளெக்சிபிள் ரப்பர் மெட்டீரியல் கொடுத்திருக்காங்க. எப்படி வேணா நீங்க ஃபிளெக்சிபிள் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி உள்ள பேக்குள்ள போட்டுக்கலாம். ஆனா அதே மாதிரி ஷேப் மெயின்டைன் பண்ணுது. இது கீழ பாத்தீங்கன்னா இந்த சைடு பாத்தீங்கன்னா பேட்டரி வச்சிருக்காங்க, இந்த சைடு எல்லா கண்ட்ரோல்ஸும் வச்சிருக்காங்க. USB Type C மூலமா இது சார்ஜ் பண்ணுது. இதுல வந்து 3 பட்டன் தான். கீழ இருக்கிறது வந்து மல்டி ஃபங்க்ஷன் பட்டன், கால் அட்டெண்ட் பண்றதுக்கு, கால் கட் பண்றதுக்கு, ப்ளே பாஸ் பண்றதுக்கு, அப்புறம் வந்து பேஸ் மோட்ல என்டர் பண்றதுக்கு, அதெல்லாம் சொல்றேன் உங்களுக்கு. அதுக்கு அப்புறம் அந்த மேல இருக்க அப் டவுன் பட்டன் பாத்தீங்க அப்படின்னா வால்யூம் இன்க்ரீஸ் பண்றது, நெக்ஸ்ட் ட்ராக் போறது, சோ எல்லா ஃபங்க்ஷனும் கொடுத்துட்டாங்க. அந்த மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் வச்சு Google Assistant இல்லாட்டி iPhone Siri கூட நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். இதுல வந்து IPX5 ரேட்டட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ தண்ணி இதுல பட்டாலும் இதுக்கு எந்த பாதிப்பும் வராது. USB Type C போர்ட் ஓபனா தான் இருக்கு, பட் இருந்தாலும் அதுக்கு மேல கோட்டிங் கொடுத்திருக்கிறதுனால எந்த டேமேஜும் வராது. இருந்தாலும் தண்ணி பட்ட உடனே நீங்க சார்ஜ் பண்ணாதீங்க, கொஞ்சம் ட்ரை பண்ண விடுங்க. அதுக்கு அப்புறம் நீங்க சார்ஜ் பண்ண விடுறது நல்லது. சொன்ன மாதிரி நம்ம கிட்ட வந்தது இந்த கிரீன் கலர். இந்த கிரீன் கலர் தாண்டி கீழ வயர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கின் கலர் பிரவுன்ல இருக்கு. முக்காவாசி எல்லாருக்கும் ஃபிட் ஆகுற மாதிரி ஒரு அருமையான கலர்ல கொடுத்திருக்காங்க. அதுக்கு கீழே நம்ம இறங்கி பார்த்தோம் அப்படின்னா இந்த இயர்பட்ஸ் இரண்டும் நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக்ல பண்ணிருக்காங்க. கிளாசி ஃபினிஷிங்ல தான் இருக்கு. ஆனா இத பாக்குறப்போ ஈஸியா ஸ்கிராட்ச் ஆயிர மாதிரி எனக்கு தெரியல. ஃப்ரண்ட்ல இந்த கோல்ட் கலர் ஃபினிஷிங் கொடுத்திருக்காங்க. இரண்டுலயுமே பாத்தீங்கன்னா மைக் இருக்கு, டூயல் மைக் கொடுத்திருக்காங்க. சோ இந்த கோல்டன் கிரீன் இதுவரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு காம்பினேஷன் அருமையா கொடுத்திருக்காங்க. இயர் டிப்ஸ்னுடைய குவாலிட்டியுமே பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியா இருக்கு. இந்த இயர் டிப்ஸ் உங்க காதுக்கு ஒத்து வரல அப்படின்னா எக்ஸ்ட்ரா சைஸ் பாக்ஸ்க்குள்ள 2 கொடுத்திருக்காங்க. சோ ஆக ஃபிட்டிங் அண்ட் கம்ஃபர்ட்டை பொறுத்த மட்டும் இந்த Oppo Enco M31ல வந்து பேர் ரொம்ப பெருசா இருக்கு. சரி, இந்த M31ல வந்து ஃபிட்டிங் அண்ட் கம்ஃபர்ட்டை பொறுத்த மட்டும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க போட்டு நீங்க ஜாகிங் போலாம், இல்ல சும்மா உட்காந்துக்கலாம், இல்ல நடந்து போறப்போ எப்படி போனாலும் இதுல கீழே விழுகிற மாதிரி உங்களுக்கு ஃபீலிங்லாம் இருக்காது. அதே மாதிரி மேக்னெட்டிக் அட்டாச்மெண்ட் இருக்கிறதுனால ஒரு செக்யூரான ஃபிட்டிங்கும் இருக்கும். இந்த மேக்னெட்டிக் அட்டாச்மெண்ட் வந்து ஃபங்க்ஷனல் மேக்னெட்டிக் அட்டாச்மெண்ட். இதை அட்டாச் பண்ண உடனே எந்த மொபைல் போனா இருந்தாலும் சரி, Oppo மொபைல் போனா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எந்த மொபைல் போனா இருந்தாலும் இமிடியேட்டா பாட்டு பாஸ் ஆயிருது, ப்ளூடூத் கனெக்ஷனும் ஆஃப் ஆயிருது. சோ உங்களுக்கு பேட்டரி சேவிங் ஃபீச்சரும் கூட இது. ஆனா அது எடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா பாட்டு ரெஸ்யூம் ஆகல. முதல்ல இதை டெஸ்ட் பண்ணது என்னுடைய IQ3 மொபைல் போன்ல டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அதுலயும் வந்து பாட்டு ரெஸ்யூம் ஆகல. அப்புறமா இந்த Oppo Reno 10Xல போட்டு பார்த்தேன். இதுலயும் வந்து பாட்டு ரெஸ்யூம் ஆகல ஆட்டோமேட்டிக்கா. அந்த மேக்னெட்டை பிரிச்சு நம்ம காதுல மாட்டினதுக்கு அப்புறம் அவன் ஆட்டோமேட்டிக்கா பேரிங் ஆயிருது. பாட்டை ரெஸ்யூம் பண்ணணும் அப்படின்னா நீங்க மேனுவலா போய் ரெஸ்யூம் பட்டன் நீங்க அமுக்கணும். சரி, சவுண்ட் குவாலிட்டிக்கு வருவோம். பாக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா LDAC மற்றும் ஹை ரெஸ் ஆடியோ சப்போர்ட் இருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல இந்த LDAC அப்படிங்கிற ஒரு கோடெக் வந்து ரொம்ப ஒரு ஃபாஸ்டான பிட் ரேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு கோடெக், ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட்ல கூட ஆபரேட் பண்ணக்கூடிய ஒரு கோடெக். அது மட்டும் இல்ல, இந்த பிரைஸ் ரேஞ்சில அவங்க ஹை ரெஸ் ஆடியோ கொடுத்திருக்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான். இதெல்லாம் இருக்கிறதுனால சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப அருமையான சவுண்ட், என்ஜாயபிள் சவுண்ட். இதுவரைக்கும் இந்த வருஷம் நம்ம சேனல்ல டெஸ்ட் பண்ண எல்லா இயர்போனை வச்சு கம்பேர் பண்ணி பாக்குறப்போ இதுல இருந்து வர சவுண்ட் குவாலிட்டி
குவாலிட்டி அவ்வளவுக்கு அற்புதமா இருக்கு. பேஸ் பிரியரா இருந்தீங்க அப்படின்னா இந்த மல்டி ஃபங்க்ஷன் பட்டனை டபுள் டேப் பண்ணுங்க. டபுள் டேப் பண்ண உடனே பேஸ் மோடுக்கு போயிடும். எக்ஸ்ட்ரா பேஸோட நல்ல தம்பிங் பேஸ், டீப் பேஸ் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு. என்ன மாதிரி பேலன்ஸ் ஃப்ரீக்வன்சி பிரியர்களுக்கு அந்த பட்டனை நீங்க டபுள் டேப் திருப்பி பண்ணீங்க அப்படின்னா பேலன்ஸ்டு மோடுக்கு போயிடும். இந்த மோட்ல ஹை ஃப்ரீக்வன்சிக்கும் மிட் ஃப்ரீக்வன்சிக்கும் நல்ல ஒரு செப்பரேஷன் இருக்கு. கிளியரான கிறிஸ்டலான சவுண்ட் உங்களுக்கு கேட்க முடியும். அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த பாம்பே படத்துல ஒரு பாட்டு வரும், கும்சுல கும்சுல கும்பிச்சா அப்படின்னு பாட்டு வரும் பாத்தீங்களா, அந்த பாட்டுல அவங்க சன்னு சொல்றப்பெல்லாம் அப்படியே அருமையா இதுல வந்து இந்த சில்னஸ் பாத்தீங்க அப்படின்னா வேற லெவல்ல இருக்கு. அவ்வளவுக்கு அருமையான ஒரு இயர்போன்ஸா இருக்கு. பேஸ் பிரியர்களுக்கான இருக்கிற இந்த பேஸ் மோட்லயுமே கூட இந்த ஹை ஃப்ரீக்வன்சிக்கும் மிட் ஃப்ரீக்வன்சிக்கும் நல்ல ஒரு செப்பரேஷன் இருக்கு. அருமையான ஒரு கிளாரிட்டி, மியூசிக் கிளாரிட்டி மட்டும் கிடையாது, ஆடியோ கால்ஸ்லயும் நம்ம பேசுறப்போ கிளாரிட்டி சூப்பரா இருக்கு. எப்பயும் போல இந்த ஆடியோ குவாலிட்டி டெஸ்ட் பண்றதுக்காக நம்மளுடைய அண்ணாச்சி தான் கால் பண்ணுவேன். கால் பண்ணலான்னு போனை எடுத்த அதே நேரத்துல நம்மளோட டெலிகிராம் குரூப் அட்மின் ஹரி கால் பண்ணிட்டாரு. அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கேளுங்க. ப்ளூடூத் ஹெட்போன் நான் டெஸ்ட் பண்றேன். ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு? ஆடியோ நல்லா இருக்கு ஜி. கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு, சூப்பரா இருக்கு. சரி, நீங்க பேச எனக்கு கிளியரா கேக்குது. பக்கத்துல இருக்க நாய்ஸ் கூட எதுவுமே இல்ல. சோ ஆடியோ குவாலிட்டி ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்கு. நாய்ஸ் கேன்சலிங் ஏதோ ஏஐ நாய்ஸ் கேன்சலிங் எல்லாம் போட்டுருக்காங்க. அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியல, ஆனா ஒர்க் ஆகுது. அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு நான் பேசுறது கிளியரா கேக்குது. எந்த விதமான சரௌண்டிங் இருக்கிற எந்த நாய்ஸும் இல்லாம கிளீனா கிறிஸ்பா கேக்குதான். ஓகே, பப்ஜி பிள்ளைங்களும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, இதுல பப்ஜி விளையாடலாமா அப்படின்னு. எல்லா கேம்ஸும் இதுல விளையாடலாம். ஸ்பெசிஃபிக்கா அவங்க வந்து தனியா லோ லேட்டன்சி மோட் இருக்குன்னு அவங்க சொல்லல. நான் ரொம்ப நேரம் 2-3 ரவுண்ட் பப்ஜி கேம்லாம் விளையாண்டு பார்த்துட்டேன், சிஓடியும் விளையாண்டு பார்த்துட்டேன். எந்த கேம்லயும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒன்றும் லேக் இருக்கிற மாதிரி தெரியல. பேட்டரி லைஃப் அவங்க சொல்றது 12 hours. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில்ல, 12 hoursக்கு மேலேயே கிடைக்குது. முக்கியமான காரணம் என்னன்னா, நான் வந்து 80% இல்ல 100% வால்யூம் வச்சு கேட்க மாட்டேன். என்னுடைய மேக்ஸிமம் வால்யூமே பாத்தீங்கன்னா 60% வால்யூம் தான் இருக்கும். சோ அந்த வால்யூம் நான் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ 13.5 மணி நேரம் தாண்டி இதோட பேட்டரி லைஃப் எனக்கு கிடைக்குது. சார்ஜ் பண்றதுக்கு 1 hour ஆயிருது. USB டைப் சி போட்டு கொடுத்திருக்காங்க. ஊக் சார்ஜரோ டேஷ் சார்ஜரோ இருந்தா இதுல வந்து ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், ஃபாஸ்ட் சார்ஜ் ஆன மாதிரி தெரியல. ரெகுலரான ஒரு டைப் சி சார்ஜர், குவிக் சார்ஜ் 3.0 சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டைப் சி சார்ஜர் வச்சு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். 1 hour ஆகுது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. இது வந்து Oppo மொபைல் போன்ல தான் யூஸ் பண்ணணும்ங்கற அவசியம் கிடையாது. எந்த மொபைல் போன், ஆண்ட்ராய்டு, ஐபோன் எந்த மொபைல் போனுக்கு வேணா நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா Oppo மொபைல் போனா இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பேர் பண்றப்போ ஒரு சின்ன ஒரு அனிமேஷன் வருது. பேர் பண்ணதுக்கு அப்புறமா ப்ளூடூத் செட்டிங்ஸ் போய் பாத்தீங்க அப்படின்னா LDAC எனேபிள் LDAC அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்கு. சோ LDAC டிரான்ஸ்மிஷன் ஃப்ரீக்வன்சில கூட உங்களுக்கு அருமையா பாட்டு கேட்கலாம். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் 0. இந்த நெகட்டிவ் பாயிண்ட்டும் கிடையாது. ஒரு அருமையான ஒரு இயர்போன் 1999 ரூபீஸ்க்கு சூப்பரான இயர்போன்ஸ் நீங்க வாங்கணும்னு நினைச்சா தைரியமா தில்லா அந்த கிளியர் ஒரு லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். சோ இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பல பதிவுகள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனல் GiriSonnaSeri சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா நான் ஒரு புதிய வீடியோ போட்ட உடனே உங்க மொபைல் போன்ல அறிவிப்பு வந்துடும். அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.